வருது பிராமின் பீரியடு. பிராமினிக் பீரியடில் நம்ம எப்படிலாம் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. பிராமினிக் பீரியடை பொறுத்த வரைக்கும் ஓரலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. அஸ் வெல் அஸ் அவங்களுடைய ரிட்டன் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. வேதிக் பீரியடில் ஒன்லி ஃபார் தி ஓரலுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. சில இம்பார்ட்டன்ட் கொஷின். தி டியூரேஷன் ஆஃப் தி பிராமிக் பீரியட் வாஸ் 800 இயர்ஸ். எந்த வருஷம் வரைக்கும் இருந்துச்சுன்னா, டியூரிங் த பீரியட் இஸ் 800 இயர்ஸ். த பீரியட் ஆஃப்டர் வேதிக் பீரியட் இஸ் கால்டு தி பிராமினிக் பீரியட். வேதிக் பீரியடுக்கு அப்புறமேல வந்தது எல்லாம் பிராமினிக் ஆஃப் தி பீரியட்ஸு. நெக்ஸ்ட்டு டியூரிங் த பிராமினிக் பீரியட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி யோஜனா. என்ன யோஜனா இருந்ததுன்னா, யோஜனாலாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. அப்புறம் பாரிசாத் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் தி என்னென்ன கலெக்ஷன் ஆஃப் தி பிராமணா. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லா இன்ஸ்டியூஷன் இருக்கும். ஆல் ஆஃப் திஸ் இதனுடைய ஆன்சர். அப்புறம் தி அதர் நேம் ஆஃப் தி குல் வாஸ் கோத்ரா அப்படி சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம் இந்த பிராமணிக் பீரியடில். இன்ஸ்டியூஷன் தட் மர்ஜ்ட் டியூரிங் தி வேதிக் பீரியடில் ஷக்லா, சரண், பர்சத், குல், கோத்ரா அப்படின்னு தான் பேர் சொன்னாங்க. இதெல்லாம் அவங்களுடைய இன்ஸ்டியூஷனுடைய நேம். பாடசாலா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஷக்லா, சரண், பர்சத், குல், கோத்ரா. இந்த எஜுகேஷன் வந்து எப்பவுமே ப்ரிப்பரேஷன் வந்து லைஃப் ஆஃப் தி போத் லெவல் டிவ்ஜ் அப்படி சொன்ன மாதிரி. இது வந்து இப்போ ப்ரெசன்ட் லைஃப், இறந்ததுக்கப்புறம் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது சொசைட்டியில் எல்லா விஷயத்தையுமே ஆல்ரவுண்டராக படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபிசிக்கலாக, ஒரு இன்டெலிஜென்ட்டாக, ஒரு எமோஷ்னலாக, ஒரு சோஷியலாக, ஒரு மாரலாக, ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவங்களுடைய எஜுகேஷன் இருந்தது. பிராமணிக் எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் வேதிக் பீரியட் எதை சொல்லுது? எஜுகேஷன் வேதிக் பீரியடையும் இணைச்சி தான் சொல்லுது. பட் அது சில ஆல்ட்ரேஷனாக சொல்லுது சில விஷயங்கள். செல்ஃப் கண்ட்ரோல். இதனுடைய மோட்டோ என்ன, மோட்டிவேஷன் அப்படின்னா ஒரு சிம்பிள் லிவிங் ஆஃப் தி தாட், அவ்வளோதான். ஸ்பிரிச்சுவலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ப்ரிசர்வேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி கல்ச்சர். நம்ம அதர் கல்ச்சருக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், அதாவது இப்போ ஓரல் மட்டும் கேட்டுட்டு ரிட்டனுங்கிறது அதர் கல்ச்சர் இல்லையா, அந்த மாதிரி.